நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம எதை குறித்து நிதானித்து அறியணுங்கிறத ஒரு வேத பகுதியின் மூலமாக பார்க்கலாம். அந்த பகுதியானது மத்தேயு 10வது அதிகாரம் வசனம் 24. மேத்யூ சாப்டர் 10 verse 24. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி அநேக பட்டணங்களுக்கு பிரசங்கிற்காக அனுப்புவதற்கு முன்பாக சில விஷயங்களை அறிவுரையாக அவங்களுக்கு சொல்றாரு. அப்படியாக சொல்லப்பட்ட வசனங்கள்ல ஒன்றுதான் இது. இங்க சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்லன்னு சொல்றாரு. இதை எதற்காக சொல்றாருங்கிறத இதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தெளிவா புரியும். அப்படியாக 25வது வசனத்துல பார்க்கும்போது சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானனை போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானனையே பெயல்சபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அந்தபடியாக சீஷனானவன் தன்னுடைய போதகன் போதித்தபடியே நடந்து கொள்வான். அதே போல வேலைக்காரன் தன்னுடைய எஜமானன் கட்டளையின்படியே நடந்து கொள்வான். அப்படியாக அவங்க ஒருமித்த கருத்தோட செயல்படுவதே போதும். அந்தபடியாக வீட்டெஜமான்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. அவர் அற்புத அடையாளங்களை செய்த போது அவரை பெயல்சபூல்னும் பிசாசுகளின் தலைவன்னு சொல்லி அழைத்திருக்கிறாங்க. அப்படி நன்மை செய்த அவரையே பிசாசுன்னு சொல்லும் போது அவருடைய சீஷர்கள் அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அந்தபடியாக வீட்டு எஜமானன் மேல எந்தபடியான நிந்தைய சுமத்துறாங்களோ அதே போலதான் வீட்டார் மேலையும் சுமத்துவாங்க. இதை அவருடைய சீஷர்கள் அறிந்து கொள்ளுங்கிறதுக்காகவே சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்லன்னு சொல்றாரு. அப்படியாக மக்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்து நீதியை செய்ய விரும்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிந்திக்கும் போது சீஷர்களையும் அப்படி நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? அந்தபடியா நீதியின் நிமித்தம் அவர்கள் நிந்தைக்குள்ளாவதற்காக எந்த விதத்திலையும் கவலைப்பட வேணாங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனத்துல கூட நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்றாரு. அப்படியாக கிறிஸ்துவின் சீஷர்களாக நீதியின் நிமித்தம் இவங்க துன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த நிந்தைக்கு பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. இந்த பகுதியிலிருந்து நாம ஒன்றை நிதானித்து பார்க்கணும். நாம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். அப்படியாக வேதாகமத்துல யாருக்கு கிறிஸ்தவர்கள் பெயர் வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கே. அப்படியாக கிறிஸ்தவன் சொல்லப்பட்டாலே கிறிஸ்துவனுடைய சீஷராக அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம ஒவ்வொருவருமே ஆண்டவரை பற்றின நற்செய்தியோ இல்ல பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களையோ அடுத்தவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் நம்மை நிந்தித்தா அதை நாம சகித்து கொள்ளக்கூடிய தன்மை நம்ம இடத்துல காணப்படணும். அப்படியாக நீதியின் நிமித்தம் நாம துன்பப்படுவதே தேவனும் பிரியமாக எண்ணுகிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்த்தோம்னா, நீங்கள் குற்றஞ்செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பெரிதியா இருக்கும். அந்தபடி நாம தப்பு செஞ்சுட்டு அந்த அநீதினால வருகிற தண்டனையை நாம அனுபவிக்கும் போது அதை நாம சகித்துக் கொள்வதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம செய்த குற்றத்திற்கேற்ற பிரதிபலனையே நாம அனுபவிக்கிறோம். ஆனா நாம நன்மை செய்து அதன் மூலமாக நமக்கு பாடு வரும்போது அது நீதியின் நிமித்தம் துன்பப்படுவதாக இருக்கு. அதன் மேலேயே தேவன் பிரியமா இருக்கிறாரு. அவர்களே பாக்கியவான்களாக காணப்படுகிறாங்க. பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாக காணப்படுகிறது. இப்போ இதிலிருந்து நாம ஒன்றை நிதானித்து பார்க்கணும். நாமும் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக் கொள்கிறோம். அதற்கு முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோமாங்கிறத நிதானிக்கணும். அடுத்தபடியா நீதியின் நிமித்தமா நாம பாட அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோமாங்கிறத பார்க்கணும். நல்லது செய்ய போய் அது நிமித்தமாக நாம ஏதாவது தீங்கு அனுபவிக்கும் போது நாம சகித்துக் கொள்றோமா? அது தேவனுக்கு முன்பாக வெளியேற பெற்ற காரியமாக இருக்கு. அந்தபடியாக நாம நன்மை செய்து நீதியின் நிமித்தமாக துன்பப்படுகிறோமா? அதை நிதானிச்சு பார்க்கணும். அடுத்தபடியாக நம்ம இடத்துல மறுக்கப்பட முடியாத இன்னொரு உண்மை இருக்கு. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாய் பேச்சினாலேயோ விவாதத்தினாலேயோ இல்ல நாம ஏதாவது தவறு செய்துட்டு அதன் விளைவாக வருகிற காரியங்களுக்கு பொறுமையோடு இருக்கிறோமா?
இதை நாம அதிகமா நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த நாட்கள்ல அநேகருக்கு பொறுமை இல்லாம இருக்கு. கிறிஸ்தவர்கள்னு பேரளவுல சொல்லிக் கொள்கிறோம். ஆனா நாம செய்த சில செயல்களின் விளைபலனாக சில காரியங்கள் நேரிடும் போது நாம பொறுமையோடு இருக்கிறோமா? அப்படி நாம அநீதி செய்தே சில நேரங்கள்ல அதன் பின்விளைவுகளை பொறுத்து கொள்ளாம அதற்காக போராடுகிறவர்களாகவும் அதற்காக எதிர்த்து இருக்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம். அந்தபடியாக நாம் இருப்பது எந்த விதத்துல தேவனுக்கு பிரியமா இருக்கும்? நாம செய்கிற குற்றங்களுக்கு நாம சில காரியங்களை பொறுத்துதான் போகணும். ஏன்னா அதனுடைய பின்விளைவுகளுக்கு நாமே காரணமா இருக்கிறோம். அப்படியாக நம்மால நாம செய்த குற்றத்திற்கான பின்விளைவுகளையே பொறுத்து கொள்ள முடியலன்னா நாம எப்படி தேவனுக்காக நீதியின் நிமித்தம் துன்பப்படுவோம்? நன்மை செய்து அழிக்கப்பட்டு அதை சகித்துக் கொள்வோம். ஆண்டவரை குறித்த நற்செய்திய அநேகருக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்க நம்மை நிந்தைக்குள்ளாக்கும் போது பொறுமையோடு காணப்படுவோம். இந்த பொறுமை இல்லைன்னா நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ள முடியாது. அந்தபடியாக நமக்கு போதகராகவும் எஜமானனுமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு நன்மை செய்வதற்காக மனுஷகுமாரனாக வந்தாரு. அவரை அநேக நிந்தைக்குட்படுத்தினாங்க. அவர் பட்ட பாடுகளை நாம நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் அதை சகித்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய சீஷர்கள்னு சொல்லி நாம கிறிஸ்தவர்களாக இருந்தோமே, ஆனால் நாம நீதியின் நிமித்தம் பாடுபடும் போது அதை பொறுமையோடு சகிப்பவர்களாக இருக்கணும். அந்தபடியாக நாம் இருப்பதற்கு முதலாவதாக நம்மிடத்துல காணப்படுகிற குறைகளுக்கோ இல்ல நாம பேசிய ஒரு சொல்லிற்கோ எழும்புகிற சில நிந்தைகளுக்கு நாம அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளணும், பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளணும். இதை நிதானித்து அறிந்து நாம சரி செய்து கொண்டாலே நம்மால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல சீஷர்களாக இருக்க முடியும். இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த வேத பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல சீஷர்களாக பொறுமையை காத்துக் கொள்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சீஷர்களாகிய நாங்க போதகராகிய உமக்கும் மேற்பட்டவர்கள் அல்லங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக எங்கள் ஆண்டவரும் போதகருமாகிய நீங்களே நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டிருக்கும் போது நாங்க நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டு அதை பொறுமையோடு சகிக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. அந்த குணத்தை நாங்க வளர்த்து கொள்ள முதலாவதாக நாங்க தவறு செய்யும் போதும் தவறான சில வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போதும் அதன் பின்விளைவுகளாக வருகிற சில காரியங்களை பொறுமையோடு கையாள்பவர்களாக இருக்கணும் ராஜா. அப்படியான சகிப்புத்தன்மை இருக்கும் போதே நாங்க நீதியின் நிமித்தம் துன்பப்படும் போது அதிக பொறுமையை காத்து கொள்ள முடியுங்கிறத எங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நாங்க உம்முடைய நீதியை அறிவிக்கும் போது நிந்தைக்குள்ளானா அதை பொறுமையோடு சகித்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு பொறுமையை தந்தல்லுங்க ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.